வணக்கம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? 10ஆம் வகுப்பு புதிய புத்தகம். நரம்பு மண்டலம். டிஎன்பிஎஸ்சி மற்றும் பள்ளி ஆய்வக உதவியாளர்களுக்கு பயனுள்ள வகையில் முழு தொகுப்பாக 101 கேள்விகள் எடுக்கப்பட்டுள்ளது. இதை மட்டும் படித்தால் போதும். 1. ஒவ்வொரு உயிரினத்தின் முக்கிய பண்பு எது? புறத் தூண்டலுக்குரிய எதிர்வினையை வெளிப்படுத்துவது ஆகும். 2. தூண்டல் என்றால் என்ன? புறச் சூழ்நிலையில் ஏற்படும் மாற்றங்கள். 3. துலங்கல் என்றால் என்ன? குறிப்பிட்ட தூண்டல்களின் காரணமாக உயிரினங்கள் வெளிப்படுத்தும் குறிப்பிட்ட பதில் விளைவு துலங்கல் எனப்படும். 4. ஒருங்கிணைவு என்றால் என்ன? வெவ்வேறு விதமான தூண்டலுக்குரிய பொருத்தமான துலங்களை வெளிப்படுத்த பல்வேறு உறுப்புகளும் முறையாக, வரிசைக்கிரமமாக, சிறப்பாக செயல்படுவது அவசியமாகும். இவ்வாறு செயல்படுவதை ஒருங்கிணைவு என்கிறோம். 5. மனிதன் மற்றும் விலங்குகளின் செயல்பாட்டினை ஒழுங்குபடுத்துவதில் முக்கிய பங்கு வகிப்பது எது? நரம்பு மண்டலம். 6. நரம்பு மண்டலம் எந்த திசுக்களால் ஆனது? நரம்பு திசுக்களால் ஆனது நரம்பு மண்டலம். 7. நரம்பு திசுக்களின் 3 வகையான உட்கூறுகள் யாவை? 1. நியூரான்கள். 2. நியூரோகிளியாக்கள். 3. நரம்பு நாரி இழைகள். 8. நியூரான்கள் என்றால் என்ன? நியூரான்கள் என்பவை நரம்பு மண்டலத்தின் அமைப்பு மற்றும் செயல் ரீதியான அடிப்படை அமைப்பு ஆகும். 9. மனித உடலின் மிக நீளமான செல் எது? நரம்பு செல். 10. நரம்பு செல்லின் நீளம் என்ன? 100 அம். 11. நரம்பு செல்களில் எவ்வாறு தகவல்கள் கடத்தப்படுகின்றன? நரம்பு செல்களில் தகவல்கள் உடலின் ஒரு பகுதியில் மற்றொரு பகுதிக்கு மின் தூண்டல்களாக கடத்தப்படுகின்றன. 12. நியூரோகிளியாவின் மற்றொரு பெயர் என்ன? கிளியல் செல்கள். 13. நரம்பு மண்டலத்தின் துணை செல்களாக செயல்படுபவை எது? நியூரோகிளியா. 14. நரம்பு நாரி இழைகள் என்றால் என்ன? நியூரான்களின் மிக நீளமான, மெல்லிய செயல்படும் பகுதி நரம்பு நாரி இழைகள் எனப்படும். 15. நியூரான் எத்தனை பகுதிகளை கொண்டது? 3. 16. நியூரானின் 3 பகுதிகள் யாவை? 1. சைட்டான். 2. டென்ட்ரைட்டுகள். 3. ஆக்சான். 17. சைட்டான் என்றால் என்ன? சைட்டான் என்பது செல் உடலம் அல்லது பெரிகேரியோன் என்று அழைக்கப்படும். 18. நியூரோபிளாசம் என்றால் என்ன? சைட்டானின் மைய உட்கருவில் சைட்டோபிளாசம் நிரம்பியுள்ள பகுதி நியூரோபிளாசம் என்று அழைக்கப்படுகிறது. 19. நீச்சில் துகள் என்றால் என்ன? நியூரோபிளாசத்தில் நிரம்பியுள்ள அளவில் பெரிய துகள்கள் நிரம்பியுள்ளன. இத்துகள் நீச்சில் துகள் எனப்படுகின்றன. 20. டென்ட்ரைட்கள் என்றால் என்ன? செல் உடலத்தின் வெளிப்புறமாக பல்வேறு கிளைத்த பகுதிகள் காணப்படுகின்றது. இவை டென்ட்ரைட்கள் எனப்படும். 21. ஆக்சான் என்றால் என்ன? ஆக்சான் என்பது தனித்த, நீளமான மெல்லிய அமைப்பு ஆகும். 22. ஆக்சானின் முடிவுப் பகுதி எப்படி இருக்கும்? ஆக்சானின் முடிவுப் பகுதி நுண்ணிய கிளைகளாக பிரிந்து குமிழ் போன்ற சினாப்டிக் குமிழ் பகுதிகளாக முடிகின்றது. 23. ஆக்சானின் பிளாஸ்மா சவ்வு பெயர்? ஆக்சோலெம்மா. 24. ஆக்சானின் சைட்டோபிளாசத்தின் பெயர் என்ன? ஆக்சோபிளாசம். 25. மையலின் உறை என்றால் என்ன? ஆக்சானின் மேற்புறம் ஒரு பாதுகாப்பு உறையால் போர்த்தப்பட்டுள்ளது. இவ்வுறை மையலின் உறை எனப்படும். 26. நீரிலெம்மா என்றால் என்ன? மையலின் உறை மேற்புறம் ஸ்வான் செல்களால் ஆன உறையால் பாதுகாக்கப்படுகிறது. இவ்வுறை நீரிலெம்மா எனப்படும். 27. ரேன்வீரின் கணுக்கள் என்றால் என்ன? மையலின் உறை தொடர்ச்சியாக இல்லாமல் குறிப்பிட்ட இடைவெளிகளுடன் அமைந்திருக்கிறது. இந்த இடைவெளிகள் ரேன்வீரின் கணுக்கள் எனப்படும். 28. சினாப்டிக் இணைவு பகுதி என்றால் என்ன? ஒரு நியூரானின் சினாப்டிக் குமிழ் பகுதிக்கும் மற்றொரு நியூரானின் டென்ட்ரான் இணையும் பகுதிக்கும் இடையிலுள்ள இடைவெளி பகுதி சினாப்டிக் இணைவு பகுதி எனப்படுகிறது. 29. நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அல்லது நரம்புணர்வு கடத்திகள் என்றால் என்ன? ஒரு நியூரானின் தகவல்கள் மற்றொரு நியூரானுக்கு கடத்தப்படுவது சினாப்டிக் குமிழ் பகுதியில் வெளிப்படுத்தப்படும் வேதிப்பொருள் மூலமாக நடைபெறுகிறது. இந்த வேதிப்பொருட்கள் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்கள் அல்லது நரம்புணர்வு கடத்திகள் எனப்படுகின்றது. 30. ஒரு முனை நியூரான் என்றால் என்ன? இவ்வகை நியூரான்களில் ஒரு முனை மட்டுமே சைட்டானில் இருந்து கிளைத்து காணப்படும். 31. இருமுனை நியூரான்கள் என்றால் என்ன? சைட்டானிலிருந்து இரு நரம்பு பகுதிகள் இருபுறமும் இணைக்கப்பட்டிருக்கும். 32. பலமுனை நியூரான் என்றால் என்ன? சைட்டானில் இருந்து பல டென்ட்ரான்கள் கிளைத்து ஒரு முனையிலும் ஆக்சான் ஒரு முனையிலும் காணப்படும். 33. உணர்ச்சி அல்லது உணர்வு நரம்பு செல்கள் என்றால் என்ன? உணர் உறுப்புகளில் இருந்து தூண்டல்களை மைய நரம்பு மண்டலத்திற்கு எடுத்து செல்லும் நரம்பு செல்கள்.
34 இயக்க அல்லது வெளிச்செல் நரம்பு செல்கள் என்றால் என்ன? மைய நரம்பு மண்டலத்தில் இருந்து தூண்டல்களை இயக்க உறுப்புகளான தசை, நார், இழைகள் அல்லது சுரப்பிகளுக்கு எடுத்து செல்லும் நரம்புகள். 35 சங்கம நரம்பு செல்கள் என்றால் என்ன? இவ்வகை நரம்பு செல்கள் உணர்ச்சி மற்றும் இயக்க நரம்பு செல்களுக்கிடையே தூண்டல்களை கடத்தும் நரம்பு செல்களாகும். 36 நரம்பு நார் இழைகள் எத்தனை வகைப்படும்? 2. 37 இரண்டு வகை நரம்பு நார் இழைகளின் பெயர்கள் யாவை? 1. மையலின் உறையுடன் கூடிய நரம்பு செல்கள். 2. மையலின் உறை அற்ற நரம்பு செல்கள். 38 மையலின் உறையுடன் கூடிய நரம்பு செல்கள் என்றால் என்ன? நரம்பு செல்லினுள் ஆக்சான் மீது மையலின் உறை போர்த்தப்பட்டு இருப்பதால் அவை மையலின் உறையுடன் கூடிய நரம்பு செல்கள் ஆகும். 39 மையலின் உறை அற்ற நரம்பு செல்கள் என்றால் என்ன? நரம்பு செல்லிலுள்ள ஆக்சான் மீது மையலின் உறை போர்த்தப்படாமல் இருந்தால் அது மையலின் உறையற்ற நரம்பு செல்கள் எனப்படும். 40 மையலின் உறை அற்ற நரம்பு செல்கள் மனித உடலில் எங்கு காணப்படுகின்றது? மூளையின் சாம்பல் நிறப்பகுதியில் காணப்படும். 41 மையலின் உறை உடன் கூடிய நரம்பு செல்கள் மனித உடலில் எங்கு காணப்படும்? மூளையின் வெண்மை நிற பகுதியில் காணப்படும். 42 சினாப்டிக் கடத்தல் என்றால் என்ன? ஒரு நியூரானின் ஆக்சான் முனையில் இருந்து மற்றொரு நியூரானின் டென்ட்ரான் முனைக்கு சினாப்ஸ் அல்லது சினாப்டிக் குமிழ் மூலம் கடத்தப்படுவதை சினாப்டிக் கடத்துதல் என்கிறோம். 43 அசிட்டைல் கோலின் என்றால் என்ன? நியூரான்கள் வெளியிடும் வேதிப்பொருள் ஒரு குறிப்பிடத்தகுந்த நரம்புணர்வு கடத்தி ஆகும். 44 மனித நரம்பு மண்டலம் எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? 3. 45 மனித நரம்பு மண்டலத்தின் பகுதிகள் யாவை? 1. மைய நரம்பு மண்டலம். 2. புற அமைவு நரம்பு மண்டலம். 3. தானியங்கு நரம்பு மண்டலம். 46 மைய நரம்பு மண்டலம் எங்குள்ளது? இது பாதுகாப்பாக மண்டை ஓட்டின் உள்ளேயும் முள் எலும்பு கால்வாய் உள்ளும் அமைந்துள்ளது. 47 மைய நரம்பு மண்டலம் எதனை கட்டுப்படுத்துகிறது? இது மூளை மற்றும் தண்டுவடம் ஆகிய மென்மையான முக்கிய உறுப்புகள் உள்ளடக்கியது. 48 உடலின் அனைத்து செயல்களையும் கட்டுப்படுத்தும் மையம் எது? மூளை. 49 மெனிஞ்சஸ் என்றால் என்ன? மூளையானது 3 பாதுகாப்பான உறைகளால் சூழப்பட்டு இருக்கிறது. அவை மெனிஞ்சஸ் அல்லது மூளை உறைகள் எனப்படும். 50 டியூராமேட்டர் என்றால் என்ன? மூளையின் வெளிப்புற தடிமனான சவ்வு படலம். 51 அரக்னாய்டு உறை என்றால் என்ன? மூளையின் நடுப்புற மென்மையான சிலந்தி வலை போன்ற சவ்வு படலம் ஆகும். 52 மூளையின் அதிர்வு தாங்கியாக செயல்படுவது எது? அரக்னாய்டு உறை. 53 பையாமேட்டர் என்றால் என்ன? இது மூளையின் உட்புற மெல்லிய உறையாகும். 54 அதிக இரத்த நாளங்கள் காணப்படும் மூளையின் உறை எது? பையாமேட்டர். 55 மனித மூளை எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? 3. 56 மனித மூளையின் பகுதிகள் யாவை? 1. முன் மூளை. 2. நடுமூல. 3. பின் மூளை. 57 முன் மூளை எதனால் ஆனது? முன் மூளையானது பெருமூளை மற்றும் டயன்செப்லான் என்பவையால் ஆனது. 58 செரிப்ரல் ஹெமிஸ்பியர் பெருமூளை அரை கோளங்கள் என்றால் என்ன? பெருமூளையானது நீள் வாட்டத்தில் வலது மற்றும் இடது என இரு பிரிவுகளாக ஒரு ஆழமான பிளவு மூலம் பிரிக்கப்பட்டுள்ளது. இப்பிளவு நடுப்பிளவு எனப்படும். இப்பிரிவுகள் செரிப்ரல் ஹெமிஸ்பியர் பெருமூளை அரை கோளங்கள் எனப்படும். 59 பெருமூளை அரை கோளங்கள் மூளையின் அடிப்பகுதியில் எந்த திசுக்கட்டையால் இணைக்கப்பட்டு உள்ளது? கார்பஸ் கலோசம் என்னும் அடர்த்தியான திசுக்கட்டியால் இணைக்கப்பட்டுள்ளது. 60 பெருமூளை புறணி என்றால் என்ன? பெருமூளையின் வெளிப்புற பகுதி சாம்பல் நிறப்பகுதியால் ஆனது. இது பெருமூளை புறணி எனப்படும். 61 கைரி என்றால் என்ன? பெருமூளையில் புறணியில் காணப்படும் மேடு கைரி எனப்படும். 62 சல்சி என்றால் என்ன? பெருமூளை புறணியில் காணப்படும் பள்ளங்கள் சல்சி எனப்படும். 63 பெருமூளை கதுப்புகள் என்றால் என்ன? ஒவ்வொரு பெருமூளை அரை கோளமும் முன்புற கதுப்பு, பக்கவாட்டு கதுப்பு, மேற்புற கதுப்பு மற்றும் பின்புற கதுப்பு என்று பிரிக்கப்பட்டு உள்ளது. இவை அனைத்தும் பெருமூளை கதுப்புகள் எனப்படும். 64 பெருமூளையின் பணிகள் யாவை? பெருமூளையானது சிந்தித்தல், நுண்ணறிவு, விழிப்புணர்வு, நினைவு திறன், கற்பனை திறன், காரணகாரியம் ஆராய்தல், மன உறுதி ஆகியவற்றுக்கு காரணமாகும். 65 தலாமஸ் எங்கு அமைந்துள்ளது? பெருமூளையின் உட்புற ஆழமான பகுதியான மெடல்லாவை சூழ்ந்து அமைந்துள்ளது. 66 உணர்வு மற்றும் இயக்க தூண்டல்களை கடத்தும் முக்கியமான அமைப்பு எது? தலாமஸ். 67 ஹைப்போ என்றால் என்ன? ஹைப்போ என்பதற்கு கீழாக என்று பொருள்.
68 ஹைப்போதலாமஸ் எதனை கட்டுப்படுத்துகிறது? உள்ளார்ந்த உணர்வுகளால். பசி, தாகம், தூக்கம், வியர்வை, கோபம், பயம், இரத்த அழுத்தம், உடலின் நீர் சமநிலை பேணுதல் ஆகியவற்றை கட்டுப்படுத்துகிறது. 69 உடலின் வெப்பநிலையை கட்டுப்படுத்தும் மையம் எது? ஹைபோதலாமஸ். 70 நரம்பு மண்டலம் மற்றும் நாளமில்லா சுரப்பு மண்டலத்தின் இணைப்பாக செயல்படுவது எது? ஹைபோதாலாமஸ். 71 தலாமஸ்க்கும் பின் மூளைக்கும் இடையில் அமைந்துள்ளது எது? நடுமூளை. 72 கார்போரா குவாட்ரிஜெமினா என்றால் என்ன? நடுமூளையின் பின்புறத்தில் காணப்படும் 4 கோள வடிவிலான பகுதிகள் கார்போரா குவாட்ரிஜெமினா எனப்படும். 73 பார்வை மற்றும் கேட்டலின் அனிச்சை செயல்களை கட்டுப்படுத்துவது எது? பின் மூளை. 74 பின் மூளை எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? 3. 75 பின் மூளையின் 3 பாகங்கள் யாவை? 1. சிறு மூளை. 2. பான்ஸ். 3. முகுளம். 76 மூளையின் இரண்டாவது பெரிய பகுதி எது? சிறு மூளை. 77 சிறு மூளையின் பணிகள் யாவை? இயக்கு தசைகளின் இயக்கங்களை கட்டுப்படுத்துதல் மற்றும் உடல் சமநிலையை பேணுதல் ஆகியவற்றை ஒருங்கமைக்கிறது. 78 பான்ஸ் என்றால் பொருள் என்ன? பான்ஸ் என்ற லத்தீன் மொழி சொல்லுக்கு இணைப்பு என்று பொருள். 79 சிறு மூளை எதனை கட்டுப்படுத்துகிறது? சுவாசம் மற்றும் சுழற்சிகள் கட்டுப்படுத்தும். 80 உமிழ் நீர் சுரத்தல் ஒழுங்குபடுத்துவது எது? முகுளம். 81 தண்டுவடத்தையும் மூளையின் பிற பகுதிகளையும் இணைப்பது எது? முகுளம். 82 முகுளம் எந்த மையங்களை உள்ளடக்கியது? 1. இதய துடிப்பு கட்டுப்படுத்தும் மையம். 2. சுவாச கட்டுப்பாட்டு மையம். 3. இரத்த குழாய் சுருக்கத்தை கட்டுப்படுத்தும் மையம் ஆகியவற்றை உள்ளடக்கியது. 83 பைலம் டெர்மினலே என்றால் என்ன? தண்டுவடத்தில் கீழ்ப்புறம் குறுகிய மெல்லிய நார்கள் இணைந்தது போன்ற அமைப்பு காணப்படுகிறது. இதற்கு பைலம் டெர்மினலே என்று பெயர். 84 மையக்குழல் என்றால் என்ன? தண்டுவடத்தில் உட்புறம் தண்டுவடத் திரவத்தால் நிரம்பியுள்ள குரல் உள்ளது, இது மையக்குரல் எனப்படும். 85 வயிற்று கொம்பு மற்றும் முதுகுபுற கொம்பு என்றால் என்ன? தண்டுவடத்தில் சாம்பல் நிற பகுதியானது ஆங்கில எழுத்தான எஸ் போன்று இருப்பதால் எஸ் எழுத்தின் மேல் முனைகள் வயிற்று கொம்புகள் என்றும் கீழ்ப்பாக்க முனைகள் முதுகுபுற கொம்புகள் என்று குறிப்பிடப்படும். 86 தண்டுவடம் எதனை கடத்துகிறது? மூளைக்கும் பிற உணர்ச்சிகளுக்கும் உறுப்புகளுக்கும் இடையே உணர்வு தூண்டல்களையும் இயக்க தூண்டல்களையும் முன்னும் பின்னும் கடத்தக்கூடியது. 87 உடலின் அனிச்சை செயல்களை கட்டுப்படுத்துவது எது? தண்டுவடம். 88 மூளை தண்டுவட திரவம் என்றால் என்ன? மூளையானது சிறப்பு திரவத்தினுள் மிதந்த நிலையில் காணப்படும். சிறப்பு திரவம் மூளை தண்டுவட திரவம் எனப்படும். 89 மூளை தண்டுவட திரவத்தின் பணிகள் யாவை? 1. திடீர் அதிர்வுகள் போது மூளை பாதிப்படையாமல் பாதுகாக்கும். 2. மூளைக்கான ஊட்டச்சத்துக்களை அளிக்கும் பணிகளை மேற்கொள்கிறது. 3. மூளையில் உருவாகும் கழிவுகளை சேகரித்து வெளியேற்றுகிறது. 4. மூளை பெட்டகத்தின் உள்ளே நிலையான அழுத்தத்தை பராமரிக்க உதவுகிறது. 90 அனிச்சை செயல் என்றால் என்ன? தன்னிச்சையாக ஒரு தூண்டுதல் வினைக்கு பதில் விளைவாக நடக்கும் எதிர்வினை ஆகும். 91 அனிச்சை செயல்கள் எத்தனை வகைப்படும்? 2. 92 எளிய அல்லது அடிப்படை அனிச்சை செயல்கள் என்றால் என்ன? இவ்வகை அனிச்சை செயல்கள் உள்ளார்ந்த மற்றும் கற்று உணராத துலங்கள் ஆகும். 93 பெறப்பட்ட அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட அனிச்சை செயல்கள் என்றால் என்ன? கற்றல் மற்றும் பயிற்சியின் மூலம் செயல்படுத்தப்படுபவை ஆகும். 94 தண்டுவட அனிச்சை செயல்கள் என்றால் என்ன? பெரும்பாலான அனிச்சை செயல்கள் தண்டுவடத்தினால் கண்காணிக்கப்பட்டு கட்டுப்படுத்தப்படுகின்றன. இவை தண்டுவட அனிச்சை செயல்கள் எனப்படும். 95 அனிச்சை வில் என்றால் என்ன? நரம்பு செல்களுக்கிடையே நடைபெறும் தூண்டல் துலங்கள் அனிச்சை செயல் பாதைகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து அனிச்சை வில் எனப்படும். 96 வெப்ப உணர்வேற்பிகள் தெர்மோ உணர்வேற்பிகள் என்றால் என்ன? நாம் சூடான பாத்திரத்தை தொடும் போது வெப்பம் எனும் தூண்டல் நமது கைகளில் உணரப்படும் அமைப்புகள் வெப்ப உணர்வேற்பிகள் அல்லது தெர்மோ உணர்வு வேற்பிகள் எனப்படும். 97 புற அமைவு நரம்பு மண்டலத்தை உருவாக்குவது எது? மூளை மற்றும் தண்டுவடத்தில் இருந்து உருவாகும் நரம்புகள் புற அமைவு நரம்பு மண்டலத்தை உருவாக்குகின்றது. 98 மனித மூளையில் இருந்து எத்தனை கபால நரம்புகள் உருவாகின்றன? 12 இணைகள். 99 தண்டு வடத்தில் இருந்து எத்தனை நரம்புகள் உருவாகின்றது? 31 இணைகள். 100 உள் உறுப்பு நரம்பு மண்டலம் எனப்படுவது தானியங்கு நரம்பு மண்டலம்.
101 பரிவு நரம்புகள். எதிர்பரிவு நரம்புகள் பணி என்ன? இவை ஒன்றுக்கொன்று எதிராக செயல்படுவதன் மூலம் நமது உடலில் உள்ள உள்ளுறுப்புகள் மிக துரிதமாக செயல்பட வைப்பதன் மூலம் உடலை சம நிலையில் பராமரிக்க உதவுகின்றன. நன்றி. இந்த தொகுப்பு எந்தவித கட்டண பயிற்சி மையத்திற்கு செல்லாமல் படிக்கும் எனது சகோதர சகோதரிகளுக்கு மட்டும். மின்னல் வேக கணிதம்.